NTPC Green Energy Limited IPO பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். NTPC Green Energy Limitedோட பேரண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா NTPC Limited. NTPC நிறுவனத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இது வந்து இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மின் உற்பத்தி நிறுவனம். அதோட சப்சிடி தான் வந்து இந்த NTPC Green Energy Limited. இப்போ நம்ம NTPC Green Energyயோட பிஸ்னஸை பற்றி பார்ப்போம். NTPC Green Energy வந்து பார்த்திங்கன்னா சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜியில் தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது சூரிய மற்றும் காற்றாலை மூலமாக வந்து மின் உற்பத்தி பண்ணுறதுல தான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. NTPC Green Energy IPO வந்து இந்த ஆண்டின் மிகப்பெரிய IPOவாக பார்க்கப்படுது. இந்த IPO மூலமாக அவங்க 10,000 கோடி நிதி திரட்ட போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 7,500 கோடி NTPC ரெனியூவபிள் எனர்ஜிக்கு இருக்கிற லோன்ஸை ப்ரீபே அண்ட் ரீபே பண்ண போகிறதாகவும் மீதமுள்ள அமௌண்ட்டை அவங்களோட கார்ப்பரேட் ஆக்டிவிட்டீஸ்க்கு பயன்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட மெயின் ஃபோக்கஸே வந்து பார்த்திங்கன்னா 2032 ஆண்டின் படி 60 ஜிகாவாட் கெப்பாசிட்டியாக அடையணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட்டாக வச்சுருக்காங்க. இப்போது இந்த IPO எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். NTPC Green Energy நிறுவனம் DRHP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிராஃப்ட் பேப்பரை செபிக்கு செப்டம்பர் மாதத்துலேயே சப்மிட் பண்ணிட்டு தான் சொல்லப்படுது. இந்த IPOவை நம்ம வர நவம்பர் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அலாட்மெண்ட் சான்சஸை பற்றி பார்ப்போம். பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்க ஒரே பிரச்சனை, IPOவில் நான் அப்ளை பண்ணினேன் ஆனால் வந்து எனக்கு வந்து அலாட்மெண்ட்டே ஆக மாட்டேது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சான்ஸ் கிடைக்கிது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர் கோட்டா. அதாவது நீங்கள் NTPC Greenஓட பேரண்ட் கம்பெனி வந்து நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டா மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். பொதுவாக நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ரீட்டைல் கோட்டாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் ஹோல்டராக இருந்தால் ஷேர் ஹோல்டர் கோட்டாலையும் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் வந்து நம்ம பார்ப்போம். ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம NTPCயில் எத்தனை ஷேர் வச்சுக்கணுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது பொதுவாகவே வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ஷேர்ஸ் வாங்கினீங்கனாலே வந்து நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஆகிறீங்க. அப்போது அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் NTPC நிறுவனத்தோட ஒரு பங்கு வச்சுருந்தீங்கனாலே நீங்கள் அந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுறீங்க. ஆனால் இங்கே என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேணும்னா RHPன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைலிங் டேட் தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ RHP பேப்பர்ஸை அவங்க சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியும். பட் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு RHP அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்களா, எந்த டேட்டில் ஃபைல் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இன்னும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் எந்தெந்த டிமேட் அக்கௌண்ட்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த டிமேட் அக்கௌண்ட்ல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு NTPC ஷேரை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பட் ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷேர் ஹோல்டர் கோட்டா மூலமாக 10% மிகாமல் தான் வந்து ஷேர்ஸை வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தரப்போல தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் இருக்க எல்லாத்துக்குமே இது கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. இந்த NTPC Green Energyயோட IPO பற்றி செய்தி வர தொடங்கின நாளில் இருந்து பார்த்திங்கன்னா NTPCயோட ஷேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஓவராலாகவே வந்து இதோட இஷ்யூ சைஸ் 10,000 கோடிங்கிறனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து இது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த IPOவில் இருக்குது. ஓவராலாக இந்த NTPC Green நிறுவனம் வந்து லாங் டேர்மாக பார்க்கும்போது நிறைய டெவலப்பிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. லாங் டேர்ம் வியூவில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல கம்பெனியாக தான் இருக்குது. எனர்ஜி செக்டருங்கிறனால இதில் வந்துட்டு டெவலப்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. இந்த IPO அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலும் இது போல் IPO அனாலிசிஸ் வீடியோஸ் எல்லாம் நிறையா நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.